Good morning students, I welcome you to the Shiva online class and today we are going to see the continuation of the last class. So last class நம்ம என்ன பார்த்தோம் single column cash book, double column cash book பார்த்தோம். So single column னா என்ன சொன்னா cash transactions மட்டும் நம்ம என்ட்ரி பண்றது. Double column cash bookன்றது வந்து cash book plus discount ஓட column ஒன்னு ஓபன் ஆகும். And today we are going to see the triple column cash book, அதாவது 3 column cash book. இந்த 3 காலம்ல வந்து இதே மாதிரி தான் ஆஸ் இட் இஸ் ஜர்னல் என்ட்ரிஸை வந்து லெட்ஜரில் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். இதில் இன்னும் ஒரு அக்கௌண்ட் நம்ம சேர்க்க போகிறோம், அதாவது கேஷ், டிஸ்கவுண்ட், பேங்க். ஸோ பேங்க்குக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், செப்பரேட்டாக ஒரு காலம் ஓப்பன் பண்ணி வர ஜர்னல் என்ட்ரிஸில் சப்போஸ் கேஷோட டிரான்சாக்ஷன் இல்லாமல் பேங்க்கோட டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த பேங்க்கோட காலத்தில் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் நம்ம எத்தனை காலம்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம், கேஷ், டிஸ்கவுண்ட், பேங்க். Now we just see the sum. Enter the following transactions in the 3-column cash book of Kalyana Sundaram. Okay, 2017 January 1 balance in hand. So balance in hand ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் தி கேஷ். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் அட் பேங்க்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பேங்க்கில் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ இதை நம்ம காலமில் பிரிக்கும் பொழுதே ஃபஸ்ட்டு வந்து கேஷோட காலத்தில் கேஷ் அமௌண்ட் எழுத போகிறோம், பேங்க்கோட காலத்தில் பேங்க்கோட அமௌண்ட்டை எழுத போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரிசீவ்டு ஃபார் கேஷ் சேல்ஸ். ஸோ இதோட என்ட்ரி என்ன, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ டூ சேல்ஸ்ன்னு போட்டு அமௌண்ட்டை நம்ம எங்கே என்ட்ரி பண்ணணும், கேஷில். கேஷ் பெய்ட் இன்டு பேங்க். ஸோ இதோட என்ட்ரி என்ன வரும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ பேங்க்கும் வருது, இதில் கேஷும் வருது. ஸோ இந்த மாதிரி கவனி, பேங்க்கும் வருது கேஷும் வருது அப்படின்னா இட் ஷுட் பி ரெப்ரசன்ட் ஆஸ் அ கான்ட்ரா என்ட்ரி. அதாவது பை பேங்க் அக்கௌண்ட்னு எழுதும் பொழுது இந்த இடத்துல எல்எஃப்ன்ற காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், சி அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணிவிட்டு பேங்க்கோட அமௌண்ட்டை கேஷில் என்ட்ரி பண்ணணும். திருப்பி சொல்கிறேன் கவனி, பேங்க்கும் கேஷும் கம்பைண்டாக வந்தது அப்படின்னா பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டுட்டு எல்எஃப் காலத்தில் சி இட்ஸ் ரெப்ரசன்ட் ஃபார் கான்ட்ரா என்ட்ரி. கான்ட்ராவாக நம்ம அமௌண்ட்டை கோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். சரியா? ஸோ பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டுட்டு பேங்க்கோட அமௌண்ட்டை நம்ம எங்கே கோட் பண்ணணும், கேஷோட காலத்தில். ஓகேவா? அதே இதுதான் இப்போ கேஷோட காலத்துக்கு டூ கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டுட்டு எல்எஃப்ல கான்ட்ரா சின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு பேங்க்கோட இடத்துல நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அமௌண்ட்டை. ஸோ ஆப்போசிட்டில் நம்மளோட அமௌண்ட்டை கோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கவனி, கேஷ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அப்போ என்ன பண்ணணும், பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு கேஷ் காலத்தில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ரிசீவ்டு டிவிடெண்ட் டைரக்ட்லி பை தி பேங்க் த்ரூ இசிஎஸ். ஸோ இசிஎஸ்ன்றதுனால பேங்க்கோட டிரான்சாக்ஷன். ஸோ டூ டிவிடெண்ட்னு போட்டுட்டு பேங்க் காலத்தில் நம்ம அமௌண்ட்டை கோட் பண்ணணும். பொங்கல் அட்வான்ஸ் டு ஸ்டாஃப் பெய்ட் த்ரூ பேங்க். என்ட்ரி என்ன வரணும், பை பொங்கல் அட்வான்ஸ் த்ரூ பேங்க் மூலமாக பேமெண்ட் இருக்கிறதுனால பேங்க் காலத்தில் நம்ம அமௌண்ட்டை கோட் பண்ணணும். ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் நாகராஜன் அண்ட் அலவுட் இன் டிஸ்கவுண்ட். ஸோ டூ நாகராஜன் போட்டுட்டு கேஷில் அமௌண்ட்டை காட்டிட்டு டிஸ்கவுண்ட் காலத்தில் டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், என்டர் பண்ணணும். Paid Magesh in full settlement of his account is 20,000 but he paid only 19,700. So by Mageshல கேஷோட காலத்தில் 19,700 டிஸ்கவுண்டோட காலத்தில் 300 rupees நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரு பண்ணணும். கேஷ் withdrawn for personal expenses. ஸோ பை drawings போட்டுட்டு கேஷோட காலத்தில் அமௌண்ட்டை கோட் பண்ணணும். withdrawn cash from ATM for office use. இதே மாதிரி தான் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ இட் இஸ் அ கான்ட்ரா என்ட்ரி. கான்ட்ரானா என்ன சொன்னால் கேஷோட இடத்துல போடும்பொழுது அமௌண்ட்டை நீ பேங்க்கில் கோட் பண்ணணும், பேங்க்கோட பிளேஸில் போடும்பொழுது கேஷில் என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிசன் பண்ண நம்ம பார்க்கலாம். இப்போ சாம லுக் அட் த போர்ட். Just put the heading as a 3-column cash book. Format is in the books of Mr. Kalyana Sundaram. ஸோ கேஷ் புக்கோட ரெப்ரசென்ட்டில் நம்ம எத்தனை காலம் யூஸ் பண்ணியிருக்கோம், 3 columns யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஜஸ்ட் மென்ஷன் இட் ஆஸ் 3 columns. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டேட், ரிசிப்ட் நம்பர், எல்எஃப். ஸோ 3 columns நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அ டிஸ்கவுண்ட் அலவுட், கேஷ், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ பேங்க். லைக் திஸ் யூ ஹேவ் டு கோயிங் டு ஓப்பன் ஃபார் த கிரெடிட் சைட். ஸோ கிரெடிட்டோட சைடில் பண்ணும்பொழுது டேட், பேமெண்ட், வவுச்சர் நம்பர், எல்எஃப், டிஸ்கவுண்ட் ரிசீப்ட், கேஷ், பேங்க். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம நீ ஓப்பன் பண்ண போகிற ஒரே ஒரு அக்கௌண்ட் என்னது, பேங்க் காலம் மட்டும்தான். ஆஸ் இட் இஸ் சொன்ன டிரான்சாக்ஷன் நீ ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ண போகிற டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷோட அமௌண்ட்டு கேஷ் காலத்தில், பேங்க்கோட அமௌண்ட்டு பேங்க்கோட காலத்தில் போடுறோம்.
கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கிற என்ட்ரிஸில் பை கேஷ் இல்லை டூ கேஷ்னு வந்திருந்தது அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷனில் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? சரியா? பேங்க்குன்னு வந்துடுது அப்படின்னா பேங்க் காலத்தில் அந்த அமௌண்ட்டை நம்ம கோட் பண்ணணும். லிசன் பண்ணு, டூ சேல்ஸ் இது கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ கேஷ் காலத்தில் நம்ம என்ட்ரு பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இதை கவனி, கான்ட்ரா என்ட்ரி நான் சொன்னேன். இதோட என்ட்ரி ஆக்சுவலாக என்ன? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டூ கேஷ் அக்கௌண்ட். ஸோ டூ கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதிட்டு எல்எஃப் காலத்தில் கான்ட்ரா போட்டுட்டு இந்த கேஷோட அமௌண்ட்டை நீ எங்கே என்ட்ரி பண்ண போகிற? பேங்க் காலத்தில் என்ட்ரி பண்ண போகிற. ஸோ கான்ட்ரானா என்ன சொன்னால் ஆப்போசிட். ஸோ கேஷோன்னு போட்டுட்டு இந்த அமௌண்ட்டை நீ எங்கே கோட் பண்ணணும்? பேங்க்கில் கோட் பண்ண போகிற. அதே இது இங்கே கவனி, பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டுட்டு கான்ட்ரான்னு போட்டுட்டு பேங்க்கோட அமௌண்ட்டை நீ எங்கே கோட் பண்ண போகிற? கேஷோட. இது ஒன்று மட்டும்தான் இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. இது ரொம்ப ஈஸியாக நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. பேங்க்குன்னு நீ எழுதுனா கேஷில் என்ட்ரு பண்ணணும், கேஷுன்னு நீ எழுதுனா பேங்க்கில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கவனி, டிவிடெண்டோட ரிசீட்டோடது பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ பேங்க்கில் 2000 rupees போடுறேன். நாகராஜனோடது செட்டில்மெண்ட்டோட அமௌண்ட் கேஷில் இருக்குது, கேஷில் எழுதிட்டு டிஸ்கவுண்டோட அமௌண்ட்டை கோட் பண்ணிக்கோ. டூ பேங்க் அக்கௌண்ட், அகெயின் இட் இஸ் அ கான்ட்ரா என்ட்ரி. பேங்க்குன்றதால அமௌண்ட்டை நீ எங்கே கோட் பண்ணணும்? கேஷில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சைடு கவனி, பர்ச்சேஸோட அமௌண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ கேஷில் என்ட்ரு பண்ணும். நெக்ஸ்ட்டு பேங்க் டிரான்சாக்ஷன், பொங்கல் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, பேங்க்கில் என்ட்ரு பண்ணுறோம். மகேஷோடதில் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? கேஷோடதை அவங்க கொடுத்தது 19,700, டிஸ்கவுண்டோட அமௌண்ட்டு 300. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீப்டில் போடுறேன். ட்ராயிங்ஸ் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்டோடதில் கேஷோடது 1500. ஸோ நெக்ஸ்டோடது கவனி, எப்பயும் போல் என்ன பண்ணு? கேஷோட காலத்தை டோட்டல் பண்ணு. தென் நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு கோயிங் டு மைனஸ் இட். ஸோ தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். கேஷ் காலத்தோட பேலன்சிங் ஃபிகரையும் பேங்க் காலத்தோட பேலன்சிங் ஃபிகரையும். டிஸ்கவுண்ட் காலத்தை நீ வந்து என்ன பண்ண வேண்டாம்? டேலி பண்ணி காட்ட வேண்டாம். சரியா? ஸோ கேரி டவுனோட அமௌண்ட் என்ன? 6,050 rupees, 30,000. ஸோ நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போகிற? February 1 போட்டு 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 6,050, 30,000. ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் டிஸ்கவுண்ட் அலவுட், கேஷ், பேங்க். கேஷோட டிரான்சாக்ஷன்ஸை கேஷ் காலத்தில் என்ட்ரு பண்ணு, பேங்க்கோட காலத்தை பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை என்ட்ரு பண்ணு. கான்ட்ரா என்ட்ரியில் என்ன சொன்னால் 2 கேஷ்ன்னு போட்டேன்னா அதை பேங்க்கில் காட்டணும், பேங்க்கோடதை கேஷில் காட்டப்படும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ். ஸோ பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும் ஒரு ஆர்கனைசேஷனில். ஸோ பெட்டி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குட்டி குட்டி எக்ஸ்பென்சஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே லிசன் பண்ண, ஃபஸ்ட்டு வந்து பெட்டி கேஷ்க்கு சர்டன் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மில் வந்து 2,000 rupees வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2,000 rupeesக்கு சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணுறோமோ அதை எல்லாம் எழுதிட்டு கடைசியில் நம்ம கையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். பெட்டி கேஷை பொறுத்த வரைக்கும் we have to put the separate columns. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும்? செப்பரேட் காலம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன காலம்ஸ் இருக்குன்றத கவனி. ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி. ஸோ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரினா நீ ஸ்டேஷனரியில் போய் ஏதாவது ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னா அதுக்கான பேமெண்ட்டை இங்கே எழுத போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கன்வீனியன்ஸ் சார்ஜஸ். கன்வீனியன்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆர்கனைசேஷனில் தேவையான ஒரு இதை பர்ச்சேஸ் பண்ண போகிற அப்படின்னா அங்கே நீ கன்வீனியண்ட்டாக போகிறதுக்கு ஒரு ஆட்டோலையோ ட்ரெயின்லையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸ் மூலமாக போக உன்னோட கன்வீனியன்ட்டுக்காக நீ யூஸ் பண்ண சார்ஜஸ் நீ என்ன பண்ணணும்? கன்வீனியன்ஸில் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் வேஜஸ். வேஜஸ்னால் என்ன அர்த்தம்? உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். டெய்லி நீ கொடுக்குற கூலி. ஸோ அந்த கூலியோட அமௌண்ட்டை நீ எங்கே என்ட்ரு பண்ண போகிற? வேஜஸில். சப்போஸ் ஆர்கனைசேஷனோட பேஸில் வந்து நீ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போஸ்ட் அனுப்புகிற மாதிரி ஏதாவது இருந்தது, அந்த செலவை நீ எங்கே என்ட்ரு பண்ணணும்? போஸ்டேஜில். கேரேஜ், கூட்ஸை வந்து கொண்டு வந்து இறக்குனவங்களுக்கு, திருப்பி கொண்டு போய் போட்டவங்களுக்கு, இந்த மாதிரி கேரேஜோட எக்ஸ்பென்சஸ் நம்ம எங்கே என்ட்ரு பண்ண போகிறோம்? கேரேஜில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் இஸ் சன்ட்ரீஸ். சன்ட்ரீஸ்ன்றது இந்த காலம்ஸில் இல்லாமல் நீ தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு சில செலவுகள் பண்ணியிருந்தா அப்படின்னா அதை நீங்கள் காட்ட போகிற சன்ட்ரீஸ் எக்ஸ்பென்சஸில் காட்ட போகிற. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் கவனி, எல்எஃப் எழுதணும். பர்சனலாக உனக்கு ஏதாவது ஒரு செலவு இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் நீ காட்ட போகிற. ஒன்ஸ் அகேன் நம்ம ரிப்பீட்டிங் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பெட்டி கேஷியர் கிட்ட வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணிவிடுவோம். அந்த அமௌண்ட்டில் இருந்து நீ பண்ண செலவை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றா காட்ட போகிறோம். ஸோ ஒவ்வொரு காலத்தில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது? பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, கன்வீனியன்ஸ், வேஜஸ், போஸ்டேஜ், கேரேஜ், சன்ட்ரீஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்? கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணுறேன். இப்போ உனக்கு ரீட் அவுட் பண்ணும்பொழுதே உனக்கு என்னன்றது புரியும். ஸோ லிசன் பண்ணு.
Prepare the analytical petty cash book from the following particulars under the Impress system. So petty cash book னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நீ அப்போ என்ன பண்ண போற, separate columns open பண்ணி காட்ட போற. Okay. So first is the received advance from the cashier. So cashier கிட்ட இருந்து நீ என்ன பண்ற, first amount receive பண்ற 2000 rupees. ஓகேவா? அப்படினா என்ன அர்த்தம், 2 cash account is 2000. So receipt side நீ என்ன பண்ண போற, 2000 rupees என்ட்ரி பண்ண போற. And next is paid for the writing pad and register. Pad and registers நீ வாங்குற, எங்கே வாங்குவ, printing and stationery. ஸோ எந்த காலத்தில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம், printing and stationery. Purchase white paper. ஸோ white paper நீ எங்கே பர்ச்சேஸ் பண்ணுவ, printing and stationery. ஸோ நீ என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட்டை நீ எந்த காலத்தில் ஃபில் பண்ண போகிற, printing and stationery காலத்தில் ஃபில் பண்ண போகிற. And next is paid for the auto charges. ஸோ ஆட்டோ சார்ஜ்னால் என்ன சொன்னால், கன்வீனியண்ட்டாக நீ போகிறதுக்காக அது பே பண்ணுறது. ஸோ அப்போ எங்கே நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம், கன்வீனியன்ஸில். பெய்ட் வேஜஸோட காலத்தில். போஸ்டல் சார்ஜஸ். ஸோ போஸ்டோட எக்ஸ்பென்சஸ் எங்கே எழுதுவோம், போஸ்டேஜில். பர்ச்சேஸ்டு ஸ்டேஷ்னரி. ஸோ ஸ்டேஷ்னரி காலத்தில் என்ட்ரு பண்ண போகிறோம். டீ எக்ஸ்பென்சஸ். ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த செப்பரேட் காலம்ஸில் இல்லாததை நீ உன்னோட பர்ஸ்க்காக நீ யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னா அந்த இதை நம்ம எங்கே போடணும், சன்ட்ரீஸில். சன்ட்ரீஸ்னால் என்ன அர்த்தம்னா இதர செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீயோட எக்ஸ்பென்சஸ் எங்கே நம்ம எழுத போகிறோம், சன்ட்ரீஸில். பெய்ட் ஃபார் ஸ்பீட் போஸ்ட். ஸோ போஸ்டேஜில். ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், none other than it's tea or maybe a juice. நம்மளுக்கு தேவைன்றதுக்காக ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணியிருக்கோம், இட் இஸ் a sundries. பெய்ட் ஃபார் கேரேஜ். ஸோ கேரேஜோட இடத்துல என்ன பண்ண போகிறேன், இந்த அமௌண்ட்டை நீ கோட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்காக நான் என்ன சொன்னேன், அனாலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்குன்னு போட்டுட்டு அனாலிசிஸ் ஆஃப் த பேமெண்ட், நீ பே பண்ணதுக்கான கணக்கை இப்போ நீ காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுத போகிற, ரிசிப்ட். ரிசிப்ட்னா என்ன அர்த்தம், நீ கேஷ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நீ கேஷை நீ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்க, 2 கேஷ் அக்கௌண்ட் போட்டுட்டு ரிசிப்ட் சைடில் 2000. இந்த 2000ல் இருந்து நீ என்னெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிறது இந்த பேமெண்ட் காலத்தில் நீ காட்ட போகிற. ஸோ ஃபஸ்ட்டு நீ ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கோ. ஆஸ் இட் இஸ் ஒவ்வொரு டேட்டோட ட்ரான்சாக்ஷன் நீ என்டர் பண்ணிவிட்டு ரைட்டிங் பேட்க்கு 100 rupees நீ பேமெண்ட் கொடுத்துருக்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலத்தை அழகாக ஃபில் பண்ணிக்கோ. ஸோ டோட்டல் பேமெண்ட்டோட காலத்தை ஒவ்வொருத்தையும் எழுதி, அதாவது பை ரைட்டிங் பேட் 100 rupees, பை ஒயிட் பேப்பர் 50, பை ஆட்டோ சார்ஜஸ் 200. ஸோ இங்கே நீ என்ன எழுதணும், எல்லாமே உன்னோட பேமெண்ட்டோடதுக்கு பை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி உன்னோட டோட்டல் பேமெண்ட்டோட காலத்தில் அந்த அமௌண்ட்டை கோட் பண்ணிக்கோ. The next step you have to separate these. என்னென்ன காலம்ல இதை நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத நீ செப்பரேட் பண்ணிக்கோ. ஸோ ரைட்டிங் பேட் எங்கே எழுதுவோம், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. ஒயிட் பேப்பர் எடுத்து எங்கே எழுதுவோம், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. அதே லைனில் எழுதுவோம். ஓகேவா, மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. நீ என்ன காலமில் மென்ஷன் பண்ணியிருக்கியோ அதே ரோலை நீ என்ன பண்ணணும், அதை காட்டணும். ஆட்டோ சார்ஜஸ் கன்வீனியன்ஸில், வேஜஸ் வேஜஸில், போஸ்டல் சார்ஜஸ் எங்கே காட்டுவேன், போஸ்டேஜில். ஓகேவா, ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி காலத்தில். டீ எக்ஸ்பென்சஸ் என்ன சொன்னால் சன்ட்ரீஸ் எழுதல. ஸ்பீட் போஸ்ட் போஸ்டேஜ். ரெஃப்ரெஷ்மெண்ட் எங்கே எழுதுவேன், சன்ட்ரீஸில். கேரேஜோடது கேரேஜோட காலத்தில் எழுதணும். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா டோட்டல் பேமெண்ட்டோட காலத்தை நீ ஆட் பண்ணணும். மொத்தமாக நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ 1810 இதோட டோட்டலாக நீ பே பண்ணியிருக்க அமௌண்ட். ஓகேவா, ஸோ அது மொத்தம் உனக்கு ஆக்சுவலாக கேஷியர் கிட்ட இருந்து வாங்கினது எவ்வளோ, 2000. ஸோ அந்த 2000ல் இருந்து 1810 மைனஸ் பண்ணனா 190 rupees. ஸோ இதுதான் உன்னோட கேரி டவுன் அமௌண்ட். இந்த மந்தோட லாஸ்ட் டேட்டை போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் 119 போட்டு ரெண்டு சைடும் 2000 rupees 2000 rupees டேலி பண்ணு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலம்க்கும் நீ என்ன பண்ண போகிற, இப்போ டோட்டல் போட போகிற. சரியா, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரியோடது, நெக்ஸ்ட் கன்வீனியன்ஸ், வேஜஸ், போஸ்டேஜ், கேரேஜ், சன்ட்ரீஸ். ஸோ ஒவ்வொரு காலத்தோட டோட்டலையும் செப்பரேட்டாக காட்டி அதை கம்ப்ளீட் பண்ணு. லாஸ்ட் ஸ்டெப்பு கேரி டவுனோட அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ப்ராட் டவுன் பண்ணுவோம். ஸோ 190 rupees ப்ராட் டவுன் பண்ணிவிட்டு நீ செலவு பண்ணதுக்கு கேஷ் எக்ஸ்பென்சஸ் காட்டுற. ஸோ 2 கேஷ் அக்கௌண்ட் போட்டு 1810 rupees. ஸோ 2000 rupees உனக்கு இங்கே டேலி ஆகிடும். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பெட்டி கேஷ் சம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், கவனி. ரிசிப்ட்ஸ் எழுதிக்கோ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உன்னோட பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு செப்பரேட் காலத்தில் அதை எல்லாத்தையும் காட்டி கடைசியாக உன்னோட பேமெண்ட்டோடதில் இன்னும் நீ பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கேன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நீ ப்ராட் டவுன் பண்ணி காட்டணும். பெட்டி கேஷ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா குட்டி குட்டி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே பெட்டி கேஷியர்ஸ் மென்ஷன் பண்ணிகிட்டே வருவாங்க. வவுச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி அது என்னென்ன பில்ஸ் எல்லாம் இருக்கோ அதை அந்தந்த காலத்தில் காட்டணும். அப்படின்னா உனக்கு இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஈஸியாக. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிக்கு நம்ம 600 rupees செலவு பண்ணியிருக்கோம்.
கன்வீனியன்ஸ்க்காக நம்ம 200 செலவு பண்ணிக்கோ. ஸோ இந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்சஸை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பெட்டி கேஷை நம்ம யூஸ் பண்ணோம். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட நம்மளோட சப்சிடரி புக்ஸ் 2 முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.